எவ்ரிஒன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு எண்ட் யூசர் நம்மளோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள் கோலாபில் ஒரு நோட் புக்காக தான் நம்ம இங்கே ரன் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இந்த நோட் புக்கில் இருக்கிற எல்லா கோடுமே எடுத்து நம்ம ஒரு பைத்தன் ஃபைலை சேவ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தேவை. ஸோ நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த HTML CSS அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பைத்தன்லேயே ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லிட்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அண்ட் அதுவுமே ரொம்ப சிம்பிள் டு கோடு மாதிரி தான். ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்லாம் நீங்கள் அந்த ஸ்ட்ரீம்லிட்குள்ளே கொடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இங்கே கிடச்சிரும். ஸோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே LLM சாட்ன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து மேஜராக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன மெசேஜ் டைப் பண்ணாலும் அந்த மெசேஜ்க்கான ஒரு ரெஸ்பான்ஸ் மோசமாக இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஸ்ட்ரீம்லிட்டோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. விதின் கொஞ்சம் லைன் ஆஃப் கோட் ஆஃப் பைத்தன்லேயே நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிடச்சிரும். அண்ட் நானும் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நமக்கு யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் VS கோடை உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், நான் இந்த லிங்க் நான் திருப்பி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் VS கோட் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றா ஓப்பன் ஃபோல்டர் இல்லை கிரியேட் நியூ ஃபோல்டர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் நான் ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்த உடனே இங்கே ஒரு ஃபோல்டர் நேமை கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கேஸில் எஜுகேஷன், லேர்னிங் இல்லை ரேக் என்ன மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு GitHub ரெபாசிட்டரியில் இங்கே போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அதுவுமே இந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் எப்படி ரன் பண்ணோன்ட்டு. ஸோ நான் வந்து இப்போ ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நம்ம ரன் பண்ணலான்ட்டு. ஸோ பிஃபோர் தட் நான் வந்து இங்கே ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிப் இன்ஸ்டால் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கிரியேட் பண்ணும்போது பிப் இன்ஸ்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன இருக்குன்னா UVன்ற ஒரு பேக்கேஜ் மேனேஜர் பைத்தனில் இருக்குது. ஸோ அது வந்து இன்னுமே ரொம்ப ஒரு 100x ஃபாஸ்டர் தென் பிப்பாக இருக்குது. ஸோ அதுதான் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த UV ஃபேமிலியர் எல்லாம் பிப் இன்ஸ்டால் தான் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் UV யூஸ் பண்ணால் இன்னுமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் நிறைய கம்பெனிஸ்லாம் இதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்னென்னா இந்த UV இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா VS கோடுக்கு போனோடனே இங்கே டெர்மினல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நியூ டெர்மினல் கொடுத்த உடனே இங்கே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து UV வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுனால நான் ஜஸ்ட் அந்த வெர்ஷன் மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ UV வெர்ஷன் கொடுத்தானே உங்களுக்கு அந்த வெர்ஷன் அங்கே லிஸ்ட் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா ஒரு என்வாயன்மெண்ட்டை நம்ம இங்கே வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் இங்கே கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்லாம் தேவையில்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் தான். பட் சின்ஸ் UV இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவே அந்த வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ UVயில் பார்த்தீங்கன்னா UVன்னு கொடுத்து VENV அப்படின்ட்டு. ஸோ V வந்து வர்ச்சுவல், ENVன்றது என்வாயன்மெண்ட்டு. ஸோ இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆயிரும். எந்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே கிரியேட் ஆயிருக்கு .envன்ட்டு. ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ source.venv bin activateன்ட்டு. அண்ட் இந்த கமாண்ட்ஸ்லாம் எனக்கு GitHub அந்த ரெபாசிட்டரியிலே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் இந்த கமாண்ட் கொடுத்த உடனே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் நேம் பேஸ் பண்ணி இங்கே ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் எனக்கு இங்கே வந்து காட்டுறோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்னோட என்வாயன்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்ற அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இது ஆனக்கப்புறம் நான் இங்கே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கோட்ஸை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ட்டு. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைத்தன் ஃபைல் மட்டும் நான் இங்கே வச்சுருக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா app.py, config.py, நெக்ஸ்ட் வந்து ingest.pyன்ட்டு. ஸோ மேஜராக நீங்கள் ரெண்டாக பிரிச்சிருக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ingest.py. ஸோ ingest.py என்னன்னா நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஒரு சோர்ஸ்லேருந்து டேட்டா லோடர்ஸை யூஸ் பண்ணி சங்க் பண்ணி Chroma DBயில் சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அது வரைக்கும் இந்த ingest.pyயில் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது என்னன்னா ப்ராப்பராக உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கோடாக நான் வச்சிருக்கேன். மெஜாரிட்டி ஆஃப் த கோட் பார்த்தீங்கன்னா அங்கே கோலாபில் இருக்கிறத நான் எடுத்து இங்கே போட்டிருக்கேன். பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் லோடர், அந்த லோடர் தான் இங்கே யூடியூப்பில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா PDF கண்டென்ட்டு. ஸோ PDF கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த PyPDF தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதே தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். அண்ட் ரிமைனிங்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் த கோட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 டாக்குமெண்ட்டுமே ஒரு இடத்துல நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல அந்த யூடியூப் வீடியோ கால் ஆகும், அதே மாதிரி PDF கால் ஆகும். கால் ஆகி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே சங்கிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் சங்கிங் நடந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பெடிங் மாடலில் நம்ம கால் பண்ணிடுவோம். அந்த எம்பெடிங் மாடல் லோட் ஆனக்கப்புறம் நம்ம வந்து இந்த Chroma DBயில் இங்கே புஷ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. அதே கோட் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சம் நிறையா லாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இங்கே போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ஃபைனலாக இந்த மெத்தடை கால் பண்ணோடனே எனக்கு வந்து
நான் யூஸ் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து எனக்கு வந்து இன்ஜெஸ்ட் ஆகிடும் அந்த குரோமா டிபியில். ஸோ இன்கேஸ் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் இது ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த கோடில் எதுவுமே டச்சே பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த config.py. ஸோ இந்த config.pyல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூடியூப் URL இங்கே நான் கொடுத்துருக்கேன். மேபி நீங்கள் இதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களோட யூஸ் கேஸ்க்கு மாற்றிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நீங்கள் பிடிஎஃப்ல எங்கே அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டேட்டான்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டேட்டான்ற ஒரு ஃபோல்டரில் நான் வந்து ஒரே ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன். மேபி நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பிடிஎஃப்ஸ் எவ்வளோ பிடிஎஃப்ஸ் இருக்கோ அந்த எல்லா பிடிஎஃப்பும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வேறு எம்பெடிங் மாடலாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக நான் திருப்பி இந்த மாடல் யூஸ் பண்ணேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த மாடல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு இந்த சைடில் சங்க் ஓவர்லாப்பில் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சைடில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா லைக் இந்த டேட்டான்ற ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது அதே மாதிரி யூடியூப் வீடியோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லிங்க்ஸை மட்டும் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் மற்ற ஃபைல்ஸ்லாம் நீங்கள் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் இந்த config.py ஃபைல்லே எல்லாமே டேக் கேர் ஆகிக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த app.pyன்ட்டு. ஸோ இந்த app.pyல தான் நமக்கு வந்து அந்த LLM கால்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அந்த Grok API கீலாம் நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருப்பேன். அந்த Grok API கீ நான் எப்படி இனிஷியலைஸ் பண்ணியிருப்பேன்னா ஒரு .env ஃபைல்ன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இந்த மாதிரி API கீலாம் அவங்க வந்து கோடுக்குள்ளேயே வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாமே வெளியே தான் நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு கீஸ். ஸோ அதனால் .envன்ற ஒரு ஃபைல் நான் வச்சிருப்பேன். அந்த ஃபைலில் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண கீயை மட்டும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த LLMs கால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா லைக் அந்த எம்பெடிங் மாடல் இங்கே கால் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி அந்த குரோமா டிபியை நான் கால் பண்ணியிருப்பேன். அண்ட் ஃபைனலி இந்த Grokல இருக்க அந்த லாமா மாடலை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து போன வீடியோவில் பார்த்த மாதிரி நான் லேங்கிராஃபில் அந்த ஒரு கால் மாடல்ன்ட்டு ஒரு மெத்தட் வச்சிருப்பேன். ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிப்போம். அண்ட் முக்கியமான விஷயம் இந்த ஸ்டேட் ஆஃப் மெசேஜஸும் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஃபைனலாக அந்த லேங்கிராஃபை ஒரு ஆப்பை இங்கே க்ரியேட் பண்ணியிருப்பேன். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீம்லிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சாட் பாட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செஷன்ஸ்லாம் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பேன். மேபி நான் இதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக போகல. பிகாஸ் இது வந்து ஜென்ரேட்டிவேல இது தேவையில்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சிமிலாரிட்டி சர்ச் அப்ளை பண்ணி நம்ம அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அண்ட் ஃபைனலாக அந்த app.invokeன்னு கொடுத்து அண்ட் நமக்கு என்ன த்ரெட் ஐடி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த த்ரெட் ஐடி பேஸ் பண்ண மாதிரி அந்த கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரி சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த த்ரெட் ஐடி இப்போ எப்படி ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌசரில் ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா அந்த த்ரெட் ஐடி வேறு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம் எப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலாக இங்கே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா அந்த பேஜ் நம்பர் நம்ம எப்படி இங்கே ஜென்ரேட் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டா டேட்டாலே நான் வந்து அந்த பேஜ் நம்பர் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது அந்த சிமிலாரிட்டி சர்ச் பண்ணும்போதே ஸோ டாப் 5 பேஜ் நம்பர்ஸ் எனக்கு இங்கே வந்திருக்கும். அதுலேருந்து நான் வந்து டாப் 3 மட்டும் நான் இங்கே லிஸ்ட் பண்ணி நான் வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டில் அதாவது இந்த ஸ்ட்ரீம்லிட்டில் நான் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து மேஜராக இங்கே பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் இந்த ஸ்ட்ரீம்லிட் பார்ட்டில் ஏதாவது ஜஸ்ட் உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நான் வந்து இதில் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி ரன் பண்ணலான்னு பார்த்துக்குவோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு uv-run அப்படின்னு கொடுத்து ஸ்ட்ரீம்லிட் ரன் app.py அப்படின்ற இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷன் உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நமக்கு லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். லைக் மேபி வாட் ஆர் ICs அப்படின்னு கேட்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன்லேயே எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. லைக் இன்டிகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ஃபேப்ரிகேட்டட் ஆன் சிங்கிள் சிப் ஆஃப் செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படின்ட்டு சச் as சிலிகான் அப்படின்ட்டு. மேபி இதோட ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின்னா லைக் வாட் இஸ் சிலிகான் அப்படின்னு கேட்குறேன். பேசிக்காக இப்போ சிலிகான்ன்றது பார்த்தீங்கன்னா 2 மீனிங் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் வேலி அது கூட நம்ம ரெஃபர் பண்ணி கொடுக்கும். பட் நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி சேவ் ஆகிருக்கிறதுனால லைக் இந்த ஐசிக்கு என்ன சிலிகான் இருக்கோ ஸோ அங்கேருந்து மட்டும் தான் நமக்கு ரெஃபர் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எலிமெண்ட் வித் சிம்பிள் I அட்டாமிக் நம்பர் 4. ஸோ பேசிக்காக அந்த கெமிக்கலை பற்றி நம்ம இனிமேல் அதை ப்ராப்பராக நமக்கு டெஃபினேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் அது எந்த பேஜ் நம்பரில் ரெஃபர் ஆகிருக்குன்றது நமக்கு வந்திருக்கும். அண்ட் சிமிலராக இப்போ நம்ம வந்து தேவையில்லாத ஒரு கொஸ்டின் கேட்குறோம். லைக் ஹூ இஸ் த PM ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டானா இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இது எங்கேருந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்டில் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கோடுக்கே போகிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஆர் an assistant for question answering task, use the following piece of retrieved context to answer the questions. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிட்ரீவ்ட் கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஆன்சரே வரும். ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்கும் போது அந்த கான்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸே இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி எப்படியுமேன்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் என்னவோ கொடுத்துட்டு
பி இந்த பிஎம் ஆஃப் இந்த கிவன் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இது இனிமேல் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். லைக் வெறுமே ஐ டோன்ட் நோ அப்படின்னு கூடி ஒரே ஒரு ஃப்ரேஸை மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி அந்த ப்ராம்ப்ட்டில் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர்ஸ்லாம் வெறும் 3 லைன்ஸில் வேண்டாம், உங்களுக்கு எலாபரேட்டடாக ஆன்சர்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த ப்ராம்ப்ட்டில் போயிட்டு லைக் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸ் 3 சென்டென்ஸுக்கு பதிலாக நீங்கள் 10 சென்டென்ஸோ இல்லை ஒரு எலாபரேட்டடான ஆன்சர் வேணும்ன்ட்டு நீங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் RAG நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இல்லை பெரிய கிளாரிஃபிகேஷன் ஏதாவது தேவை, லைக் சில இடத்துல உங்களுக்கு கோடில் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.